ஆண்டு இதற்கான ஆயர் மாமன்றம் நடந்தது. சிறப்பாக இதை அவர்கள் விவாதித்து நமக்கு தேவையான நல்ல கருத்துக்களை கொடுத்தார்கள். இந்த வகையில் தான் அன்புக்குரியவர்களே திரு அவை எப்படி செயல்பட வேண்டும், ஒருங்கிணைந்த இந்த கூட்டு ஒருங்கியக்க திரு அவை இந்த ஒன்றிப்பு எப்படி செயல்பட வேண்டும் என்று சொன்னால் இப்படித்தான் செயல்பட வேண்டும். சினடல் வே ஆஃப் லிவிங் த சர்ச் என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு கடைசி ஆள் தொடங்கி முதல் ஆள் வரைக்கும் இந்த ஒருங்கிணைப்பு ஒன்றிப்பு இருப்பதை, கம்யூனியன் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் அந்த படத்திலே பார்க்கின்றோம். யார் முன்னே செல்கின்றார்கள், யார் பின்னே செல்கின்றார்கள் என்று அல்ல. இன்னொரு லோகோவில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பிள்ளை தான் முதல்ல போவோம். பாப்பரசர் அல்லது அங்கே ஆயர் அந்த சிலுவையை பிடித்து கொண்டு பாடுபட்ட சுரூபத்தை தூக்கி கொண்டு நடுவிலே சொல்வார். வயதானவர்கள் பின் வருவார்கள். அதிலே நடக்க முடியாதவர்களை வண்டியிலே வைத்து தள்ளி கொண்டு வருவார்கள். எல்லோரையும் சேர்த்து இணைத்ததுதான் திரு அவை. இப்படித்தான் செயல்பட வேண்டும். எனவே தான் அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு பங்கிலேயும் பங்கு பேரவை இருக்கிறது, ஒவ்வொரு பங்கிலேயும் நிதி குழு இருக்கிறது, ஒவ்வொரு பங்கிலேயும் வின்சென்ட் தே பால், மரியான் சேனை, மூன்றாம் சபை என்றெல்லாம் பல சபைகள் இருக்கிறது. ஒவ்வொரு பங்கிலேயும் பாடற் குழு என்று இருக்கிறது, ஒவ்வொரு பங்கிலேயும் திருவழிபாட்டு குழு என்று இருக்கிறது. அத்துணை பேரையும் இணைத்து அவர்கள் தங்களுடைய வேலைகளை செய்து ஒன்றிணைத்து நாம் பயணம் செய்வது என்பதுதான் கூட்டு ஒருங்கியக்க திரு அவையினுடைய அடிப்படை நோக்கமாக, அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒன்றிப்பு என்பதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது கருத்தாக நமக்கு தேவையானது இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். இந்த ஒன்றிப்புக்கு, இந்த ஒன்றிப்பின் அடிப்படையிலே செயல்படுவதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஆபத்துகள் 4 ஆபத்துக்களை சொல்கின்றேன். முதலிலே வருகின்ற நம் எல்லோரையும் தொடுகின்ற ஒரு ஆபத்து என்ன என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே சாதிய பாகுபாடு. சாதி இல்லை அப்படின்றதெல்லாம் பொய், அதெல்லாம் 1ஆம் நம்பர் புழு, நம்புறதே கிடையாது. சாதி இருக்குது. ஏனென்றால் உன் பேரை எழுதும் பொழுது அடுத்தது என்ன எழுதுறான், நீ எந்த ஜாதின்னு தான் கேட்குறான். குழந்தைகள் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல, எந்த சாதின்னு அவங்களுக்கு தான், அவங்க அப்பனுக்கே தெரியல. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு பாண்டிச்சேரியில் வாங்க வருவாங்க. சரி நீங்கள் என்னங்க யாருங்க அப்படின்னாக்கா ஜாதின்னு சொன்னால் அவன் என்ன சொல்லுவான், சாமியார ஜாதி கேட்குறாரு அப்படின்னுடுவான். அதனால் நீங்கள் என்னையா அப்படின்னா, நான் என்ன கிறிஸ்துவன் தான் அப்படின்னு. என்னையா நீ கிறிஸ்துவன் தான், நீ எந்த இதை சேர்ந்தவன்? நான் கிறிஸ்துவன் தான், பூர்வீக கிறிஸ்துவன். நீ எந்த ஜாதியா? சாதி எனக்கு என்ன சாதி, நான் கிறிஸ்துவன் தான் அப்படின்னு. சாதியே தெரியல. ஆனால் சாதியை சொன்னாதான் பிட்ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது ஏற்றுக்கும் கம்ப்யூட்டரில். அப்போ ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி ஆஹா நீ இந்த சாதியை சார்ந்தவர் என்று. எங்கத்தான் நீங்கள் சாதியை ஒழிக்க போகிறீங்க? ஒன்றும் நடக்கிறதில்லை. ஆனால் சாதிய வேறுபாடுகளை நாம் களைய முடியாது என்றாலும் சாதிய பாகுபாடுகளை, சாதிய வெறியை, வன்மத்தை, சாதிய போக்கை நாம் நிச்சயமாக மாற்றலாம். அது கண்டிப்பாக நம்மால் முடியும், அது நம்மால் இயலும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு எத்தனை குடும்பங்களிலே எந்த சாதியை யார் கண்டாங்க? மன ஒற்றுமை, மன ஒப்புதல் என்று இருந்தால் அன்பின் அடிப்படையிலே, காதல் என்ற முறையிலே திருமணம் முடித்து நல்ல விதமாகத்தானே வாழ்கிறார்கள். அவர்களுக்கு என்ன குறைச்சல்? எனவே இந்த சாதி என்ற தீமை சாத்தான் உள்ள நுழைஞ்சான்னு வச்சுங்க, பெரிய ஆபத்து. அப்துல் கலாம் ஒரு முறை புதுச்சேரிக்கு வந்த பொழுது பிள்ளைகள், அவர் எப்பொழுதும் மாணவர்களை மாணவிகளை பார்த்து உரையாடுவார். அப்பொழுது கடைசியாக அவருடைய உரையாடலுடைய இறுதியிலே நீங்கள் ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க அப்படின்னு கேட்டார். 1-2 பேர் கேட்டாங்க. ஒரு பாப்பா மட்டும் கேட்டுச்சு, இந்த உலகத்தில் நாங்கள் எப்படியெல்லாம் இருக்கிறோம், நாங்கள்லாம் ஒற்றுமையை வாழ்வதற்கு என்ன செய்வது என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், சார் சரி அதுக்கு நான் ஒரு கதையை சொல்கிறேன் அப்படின்னு. உடனே ஒரு பையன் சொன்னான், நான் அந்த கதையை சொல்கிறேன் அப்படின்னு. என்ன அப்படின்னாக்கா, கடவுள் என்ன பண்ணாராம், இந்த உலகத்தில் எத்தனை ஆம்பளை எத்தனை பொம்பளை போய் கணக்கு எடுத்துட்டு வா, உடனே வந்தாச்சு. இந்த உலகத்தில் எத்தனை பேர் எவ்வளோ மொழி பேசுகிறான், உடனே வந்தாச்சு. இந்த உலகத்தில் யார் யார் எங்கெங்கே இருக்கிறான், எத்தனை மாநிலம், உடனே வந்தாச்சு. இந்த உலகத்தில் எத்தனை சாதி இருக்குது போய் கண்டுபிடிச்சிட்டு வான்னு ஒரு சம்மன்ஸ் அனுப்புனாராம், இன்னமும் திரும்பவே இல்லையா. அத்தனை சாதிகள் இந்த உலகத்தில் இருக்குது. இன்னும் சாதி குட்டி போட்டு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த சாதியம் என்பது நுழைந்து விட்டால், சாதிய வெறி என்பது வந்துவிட்டால், சாதிய கண்ணோட்டம் போக்கு என்பது வந்துவிட்டால், இந்த ஒற்றுமை என்பது நிச்சயமாக இருக்காது. இந்த கம்யூனியன் ஒன்றிப்பு கண்டிப்பாக இருக்காது. சிதைத்துவிடும், சீரழித்துவிடும்.
நம்மிலேயே பிளவுகளையும் பிரிவுகளையும் உண்டாக்கும். இப்படி உண்டாக்கி கொண்டால் 2025ஆம் ஆண்டு யூபிலி கொண்டாட்டம் நம்மில் என்ன மாற்றத்தை புதுப்பித்தலை கொண்டு வரப்போகிறது? பெரிய ஒரு கேள்விக்குறி. அடுத்த ஒரு பெரிய ஆபத்து இண்டிவிஜுவலிசம் என்று பாப்பரசர் சொல்கின்றார். இண்டிவிஜுவலிசம் என்று சொன்னால் தனித்தன்மை என்பது வேறு, தனியாக வாழ்கின்ற, தனியாக செயல்படுகின்ற, தனியாக இருக்கின்ற போக்கு என்பது வேறு. அன்புக்குரியவர்களே, உதாரணமாக பாருங்கள், நாம் அனைவரும் தனித்தன்மை உள்ளவர்கள். நம்முடைய முகம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முகம். கடவுள் எப்படி தான் இதெல்லாம் படைக்கிறாருன்னு தெரியல. ஒரே மாதிரியா படைக்கிறார், வெவ்வேறு மாதிரி படைக்கிறார். இப்போதான் நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்குது, குரங்குலேருந்து பிறந்தான் அப்படின்றத விட கடவுள் தான் படைக்கிறார். குரங்குலேருந்து பிறந்தான்னா குரங்கு மாதிரியே தானே கடைசி வரைக்கும் அவன் இருக்கணும். அவன் ஏன் மாறிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் கடவுளுடைய அமைப்பு அது, கடவுளுடைய ஒரு படைப்பு அது. கடவுளுக்கு மட்டும்தான் இது முடியும். வெவ்வேறாக விதவிதமாக படைப்பதற்கு ஆற்றல் கடவுளுக்கு மட்டும்தான் உண்டு. படைப்பு என்று சொன்னாலே புதுமை, புதுமையாக ஒவ்வொருவரையும் ஆண்டவர் படைக்கின்றார். அப்படி என்றால் தனித்தன்மை என்பதை மாற்றவே முடியாது. ஆனால் தனியாக இருக்கின்ற அந்த போக்கு, மனப்பான்மை, இண்டிவிஜுவலிசம் என்பதை நாம் தவிர்க்க வேண்டும். அதனால தான் பாருங்க, இன்றைக்கு ஏன் நான் செய்யக்கூடாதா, சத்தமாக கத்தாதியா, பாடாதியா, கொஞ்சம் அடக்கி பாடியா அப்படின்னு ஏன் பாடினா என்ன பதில் சொல்லுவேன்? நீ வந்து இடப்பக்கமாக போவாத, வலப்பக்கமாக வா அப்படின்னா ஏன் வரக்கூடாதா? அதுக்கு மேலே நம்ம என்ன செய்வேன்? கேட்டில் நிற்போம், ரயில்வே கேட்டில். நாம் வந்து எப்படா கேட்டு திறப்பான்னு முதல்ல போய் நிற்பேன். வருவான் பாரு ஒருத்தவன், சர்ன்னு வந்து என் முன்னாடி வந்து ஏற்றுவான் வண்டியை. ஏன்பா தம்பி கொஞ்சம் பொறுமையாக வரக்கூடாது அப்படின்னு. வாய முடியா, ஏன் வரக்கூடாதா அப்படின்வான். அதுக்கு மேலே பேசினா நம்ம மானம் போயிடும். இண்டிவிஜுவலிசம், நான் மட்டும்தான் இருக்கிறேன், எனக்கு மட்டும்தான் இது வேண்டும், எனக்கு மட்டும்தான் இது பொருந்தும், எனக்கு பிடிக்குது நான் செய்கிறேன், எனக்கு சரியாக தெளிவுபடுகிறது, எனவே இதை நான் பார்க்கிறேன் என்றெல்லாம் இண்டிவிஜுவலிசம் என்று வருகின்ற பொழுது குடும்பத்திலே குழப்பம், சமூகத்திலே குழப்படி, இந்த உலகளாவிய விதத்திலே நாம் அனைவரும் சுயநலமிக்கவர்களாக மாறிவிடுகின்றோம். மற்றவர்களை கண்டுகொள்ளாத ஒரு நிலைக்கு நாம் தள்ளுகின்றோம். இது என்ன திரு அவையா? இது என்ன கம்யூனியனா? இது என்ன ஒன்றிப்பா? இல்லை, இது மிகப்பெரிய ஒரு ஆபத்திலே நம்மை கொண்டு செல்லும். இதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு சமீபத்தில் எடுத்த ஒரு கணக்கெடுப்பின்படி கிறிஸ்தவர்கள் மத்தியிலே 32% டிவோர்ஸ். 32%. நாமெல்லாம் தலையை கீழே போடுங்க. 32% டிவோர்ஸ். இதில் வேற அவன் மாஞ்சி லவ் பண்ணுறான், லவ் பண்ணி 3 வருஷமாக லவ் பண்ணுறான், 3 மாதம் தாக்கு பிடிக்க மாட்டான், பிடிச்சிட்டு ஓடிவிடுறான். 32%. ஏனென்றால் அந்த இண்டிவிஜுவலிசம் தலையெடுத்து ஆடுகிறது. நான், எனது, என்னுடைய என்று வருகின்ற பொழுது அங்கே கம்யூனியன் கிடையாது, அங்கே ஒன்றிப்பு கிடையாது. அதே தான் திருச்சபையிலும் நடக்கிறது. 3வது ஆபத்து என்னவென்று சொன்னால் உலகமயமாக்குதல், குளோபலைசேஷன். இந்த கலாச்சாரத்திலே செக்யூலரிசம் என்று சொல்லக்கூடிய கடவுள் மறுப்பு கொள்கை, கடவுளை கண்டுகொள்ளாத ஒரு நிலை, சமயத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாத நிலை, உலகமே எல்லாம், இந்த உலகமே எனக்கு சதம், பொருள், செல்வம், பணம் என்று இதை மட்டுமே நாம் கருத்தாக வைத்து, இலக்காக வைத்து பயணம் செய்கின்ற பொழுது, உண்மையான கடவுளை நாம் மறக்கின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே, ஆபத்து என்ன? எல்லாம் ஒரு நாள் முடியும். அப்பொழுது நாம் ஏமாந்தவர்களாக மாறிவிடுவோம். எல்லாம் எனக்கு என்று இருந்தேனே, எதையும் நான் எடுத்து சொல்ல முடியாது என்பதை அப்பொழுது நாம் உணர்வோம். எனவே கண்டுகொள்ளாத ஒரு நிலை, கடவுள் பயம் இல்லை, கடவுள் ஞானம், அறிவு இல்லை, கடவுளுக்கிடம் நாம் இருக்கக்கூடிய அந்த நிலையை நாம் மறந்து விடுகின்றோம். இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இந்த ஆபத்து இருந்தால் ஒன்றிப்பு என்பதற்கு மிகப்பெரிய ஒரு இடையூறாக அது மாறிவிடும். இறுதியாக அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் ஊடக உலகத்திலே இருக்கின்றோம். we are living in a media world. அதை இன்னும் கூர்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் we are living in a social media world. சமூக ஊடகங்கள், தொடர்பு சாதனங்கள் வழியாக நாம் இருக்கிறோம். இதன் வழியாக இந்த ஒன்றிப்பை பல நேரங்களிலே நாம் இழந்து விடுகின்றோம். ஒரே ஒரு உதாரணம், ஆன்லைன் மாஸ். கொரோனா காலகட்டத்தில் வேற வழி இல்லை, அதனால் என்ன செஞ்சாங்க? ஆன்லைன் மாஸ் என்று வைத்தார்கள். இது ஒரு எக்ஸப்ஷன். ஆனால் இன்றைக்கு ஆர்டர் ஆஃப் த டே. இன்றைக்கு எல்லாரும், ஃபாதர் உங்களை நான் பார்த்தேன், டெய்லி உங்கள் பூசை தான் பார்க்குறேன் அப்படின்னு பெருமையாட்டு சொல்லுவாங்க. கோயிலுக்கே போகிறது இல்லையா நீனு அப்படின்னுவேன். உங்கள் பிரசங்கன்னா எனக்கு அவ்வளோ ஆசை ஃபாதர் அப்படின்னா, நீ எப்போ தான் நேரடியாக போய் உட்காந்து உன் பிரசங்கத்தை கேட்க போகிற?
அப்படின்னு கேட்பேன். அவங்க நினச்சிக்குவாங்க நம்ம பெருமையாக அடைவோம், பயங்கரமாக நம்மளை ஆசீர்வதிப்பார், பாராட்டுவார் அப்படின்னு. முதல் கேள்வி கேட்பேன், கோயிலுக்கு முதல்ல போ. இந்த மீடியாவில் பார்த்துட்டு அங்கேயே முடிஞ்சு போச்சு. நன்மை என்ன? ஸ்க்ரீனை பொத்துக்கிட்ட வந்தால் உனக்கு நன்மை கொடுப்பேன். ஆசீர்வாதம் உனக்கு அங்கேருந்து கொடுத்தாக்க எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு நேராக வந்து கொட்டிடுதான்? இல்லையே, நேரடியாக போக வேண்டும். இந்த ஒன்றிப்பில் தான் அன்புக்குரியவர்களே நற்கருணை கொண்டாடப்படுகிறது. நாம் ஏன் ஒன்று கொடுக்கிறோம்? நற்கருணைக்காக கொண்டாடுகின்றோம். நற்கருணை ஏன் இங்கே படைக்கப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது? இந்த ஒரு ஒன்றிப்புக்காக கொண்டாடப்படுகிறது. ஒரே நற்கருணை நாம் உட்கொள்கின்றோம். ஒரே உடல் ஒரே ரத்தத்தில் பங்கு பெறுவதனால் நாம் இந்த ஒன்றிப்பிலே வளர்கிறோம். வீட்டிலே இருந்தோம்னு வச்சுங்க, இண்டிவிஜுவலிசம், எனக்கு எது தேவையோ அதை மட்டும் நான் பார்ப்பேன். ஊடக உலகம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். ஒன்றாக உட்கார்ந்து டிவி பார்க்குற காலெல்லாம் போயிடுச்சு. அவனுக்கு இந்த பக்கத்தில் ஒரு ஃபோன் வச்சுக்கிறான், இந்த பக்கத்தில் ஒரு ஃபோனை வச்சுக்கிறான். இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது. இன்னும் சில பேர் வந்து இந்த இது வச்சுக்கிறான், ரிமோட் வச்சுக்கிறான். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சேனலையை பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். மென்டல் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம். அன்புக்குரியவர்களே, இந்த ஒன்றிப்பு என்பது எந்த அளவுக்கு இதனால் பாதிக்கப்படுகிறது என்பதை பாருங்கள். இந்த 4 கருத்துக்களை மனதில் வைத்து இதையெல்லாம் நாம் மேற்கொள்வோம். உண்மையான திரு அவையாக நாம் வாழ்வோம் என்பதற்கு சவால் தான் இன்றைக்கு இந்த திருச்சிலுவை நம் முன் வைக்கிறது. இந்த திரு அவை நம்மிடம் கேட்கிறது. எனவே முதலிலே நாம் தான் திரு அவை என்ற ஒரு பொறுப்புணர்வு நமக்கு வேண்டும். இந்த கூட்டு உணர்வு நமக்கு வேண்டும். ஒன்றிப்பு நமக்கு அவசியம். இரண்டாவது, நான் தான் இந்த திரு அவை என்று சொன்னால் என்னுடைய பங்களிப்பு என்ன என்பதை உணர்ந்து அதை நான் செய்ய வேண்டும். திரு அவையாக இயங்க வேண்டும். மூன்றாவது, திரு அவைக்கு எதிரான எல்லாவற்றையும் களைந்து நான் ஒன்றிப்புக்கு வழியாக ஒரே திருச்சபையாக குடும்பமாக வாழ அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆம்.